காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு அச்சுறுத்தல். நாளை மாபெரும் போராட்டத்துக்கு அழைப்பு. விளக்கம் கேட்டு கடிதம் எதுவும் எனக்கு இதுவரை வரவில்லை. பொது வேட்பாளர் அரியநேத்திரன். யாழ்ப்பாணம் செல்வச்சந்நிதியில் 35 பவுன் நகைகள் திருட்டு. பிரச்சினைகளிலிருந்து தப்பிச் செல்லவில்லை. ரணிலின் கருத்துக்கு சஜித் பதிலடி. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலக அதிகாரிகள் தமது உறுப்பினர்களை பல தடவைகள் அச்சுறுத்தியதாக குற்றஞ்சாட்டியுள்ள முல்லைத்தீவு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் இதனை கண்டித்து நாளை 20ஆம் திகதி மாபெரும் கண்டன போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலக அதிகாரிகள் தமது உறுப்பினர்களை பல தடவைகள் அச்சுறுத்தியுள்ளனர் என்றும், கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விடயத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தினர் செயற்பட்ட விதம் எமக்கு எதிரானதாகவே அமைந்திருந்ததென்றும் தெரிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் செயற்பாடுகள் எமக்கு எதிரானவை மட்டுமல்ல, அரசாங்கத்தை காப்பாற்றும் வகையிலும் அமைந்திருக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டிய மரிய சுரேஷ் ஈஸ்வரி, கொக்கு தொடுவாய் புதைகுழி மூடப்பட்டமை எமக்கு அதிர்ச்சி அளிக்கின்றதென்றும், இந்த புதைகுழியைச் சூழ பல மனித எச்சங்கள் மேலும் இருக்கின்றனவா என்ற சந்தேகம் எமக்கு உள்ளதென்றும் குறிப்பிட்டார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமக்கு எந்தவித கரிசனையும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், இது காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் எந்தவிதமான தாக்கத்தையும் செலுத்தப் போவதில்லை என்றும், காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலக அதிகாரிகள் தமது உறுப்பினர்களை அச்சுறுத்தியமையை கண்டித்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நாளை செவ்வாய்க்கிழமை மாபெரும் கண்டன போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அரியநேத்திரனிடம் விளக்கம் கோரி 2 வார கால அவகாசம் கொடுத்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதோடு அதுவரை கட்சி கூட்டங்களிலும் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான எம். சுமந்திரன் தெரிவித்திருந்தார். ஆனால் இதுவரையில் தமிழரசு கட்சியிடமிருந்து விளக்கம் கோரிய கடிதம் எதுவும் தமக்கு வரவில்லை என்று அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முதல் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டு அதில் 7 நாட்களுக்குள் பதில் தர வேண்டும் என்றொரு செய்தி வந்திருந்தது. பின்னர் நேற்று மீண்டும் 2ஆம் முறையாக கூட்டப்பட்ட கூட்டத்தில் 2 வாரத்துக்குள் விளக்கம் தர வேண்டும் என செய்திகளை பார்த்தேன். ஆனால் எனக்கு எந்த விளக்கமும் கோரி கடிதங்கள் எதுவும் வரவில்லை. அப்படி அனுப்பப்பட்டால் அதற்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் போது பொது வேட்பாளர் தெரிவு தொடர்பில் அடிக்கடி கூட்டம் கூட்டப்படுவது எந்த மாதிரியான மனநிலையில் அவர்கள் இவ்வாறு செயற்படுகின்றனர் என தெரியவில்லை. நான் பொது வேட்பாளராக போட்டியிடுவதன் நோக்கம் தந்தை செல்வாவின் கொள்கையின் அடிப்படையில் தான். ஆகவே நான் 22ஆம் திகதி என்ன முடிவு வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். பொது வேட்பாளராக நான் போட்டியிடுவது தவறாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிக்கப் போகின்றார்கள் என்ற எந்த ஒரு முடிவையும் கட்சி இதுவரையில் எடுக்கவில்லை. ஆனால் இது தொடர்பில் முடிவெடுக்காமலே கட்சியில் இருக்கிறவர்கள் தனித்தனியாக கருத்துக்களை கூறுகிறார்கள். அவர்களுக்கு எதிராக கட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற வருத்தம் எனக்குள்ளதென்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் செல்வச்சந்நிதி முருகன் ஆலய தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்த பக்தர்களின் சுமார் 35 பவுன் தங்க நகைகள் அபகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க செல்வச்சந்நிதி முருகன் ஆலய வருடாந்திர தேர் திருவிழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. தேர் திருவிழாவில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் ஆலயத்துக்கு வருகை தந்து நேரில் கண்டு தரிசித்தனர். இதன்போது ஆலய சூழல்களில் சன நெரிசல்களை பயன்படுத்தி திருடர்கள் தம் கைவரிசைகளை காட்டியுள்ளனர். பல பக்தர்களின் பெறுமதியான தங்க நகைகள் அபகரிக்கப்பட்டுள்ளன. தமக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் சுமார் 35 பவுன் நகைகள் அபகரிக்கப்பட்டுள்ளதாக வல்வெட்டித்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். நான் பிரச்சினைகளில் இருந்து தப்பிச் செல்வதில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கான சவால்களில் முன்னிற்கின்றேன். வேறு வேட்பாளர்களை களமிறக்கி கட்சியின் தலைமைத்துவத்தை பாதுகாத்துக் கொள்கின்ற நிலைப்பாட்டில் நான் இருக்கவில்லை. இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடு பிரச்சினை எதிர்கொண்ட போது சஜித் பிரேமதாச தப்பிச் சென்றதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலே சஜித் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தி 4வது பேரணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ருவன்வெல்ல தெஹியோவிட்ட பிரதேச சபை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இன்னும் சில தினங்களில் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்காக திருடர்களோடு டீல் இல்லாத அரசியல் ஒப்பந்தங்களுக்காக மக்களை காட்டிக் கொடுக்காத, மக்களின் வாக்குகளை பெற்று அவர்களை மறந்துவிடாத, நன்றி கடன் அறிந்த ஒரு யுகத்தை உருவாக்கி அந்த யுகத்தில் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களை போஷிக்கும் சுவர்ணமயமான காலமாக மாற்றி திருடர்களை பிடிக்கின்ற யுகம் மாற்றுவோம். திருடர்கள், மோசடிக்காரர்கள், ஊழல்வாதிகள் ஆகியோருடன் எனக்கு டீல் இல்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அங்கு தெரிவித்தார்.